ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யம் அச்சுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாயமேனே अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् உண்ணும் சோர் பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்னென்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர் வளம் மிக்கவன் ஊர் வினவி திண்ணம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே திருக்கோளூரே ஊர் திருக்கோளூரே புகுமூர் திருக்கோளூரே இளமான் புகுமூர் திருக்கோளூரே என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே திண்ணம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே திருக்கோளூரே வைத்தமானிதியாம் மதுசூதனை அலற்றி கொத்தலர் பொழில் சூழ் குருகூஷடகோபன் சொன்ன 10 அவன் சேர் திருக்கோளூர்க்கே சித்தம் வைத்துரைப்பார் திகழ் பொன்புலகாழ்வாரே. ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் முந்தானேத்து தொடங்கின இந்த ஸ்ரவண யஜ்ஞம் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்கின்ற தலைப்பை கொண்டதாய் ராமாயணத்தை சம்பந்தம் ஒற்றி இருக்கக்கூடிய அர்த்த விசேஷங்களை 2 நாளுக்கு முன்னாடி பார்த்து, நேற்றைய தினம் பாகவதம் முக்கியமா தசமஸ்கந்தத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பெரும்பாலும் பார்த்து, துருவன், கஜேந்திரன், பிரஹ்லாதன் என்கின்ற 3 பாகவதோத்தமர்களுடைய சிறப்பையும் பெண் பிள்ளை எப்படி கூறினாள் என்பதனை பார்த்தோம். இதற்கு பீட்டிகை முன்னாடியே சொன்ன மாதிரி 1000 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ராமானுஜர் தான் எத்தனையோ திவ்ய தேசங்கள் செல்லும் தருவாயில் பொருணைன்னு சொல்லக்கூடிய தாமிரபரணி நதிக்கரையில் இருக்கக்கூடிய பெருமாள் வைத்தமானிதி அப்படிங்கிற பேரோட சேவை சாதிக்கக்கூடிய திருக்கோளூருக்கு சென்றார். அவர் ஊருக்குள்ள போகக்கூடிய தருவாயில ஒரு சிறு பெண் வெளியில போயிட்டு இருந்தார். அப்ப அவ அழுதுண்டே போகும்போது பாஷ்யக்காரர் ராமானுஜர் ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்டார்னா, ஏம்மா நீ இப்படி அழறியே, ரொம்ப ஒசத்தியான ஊர்னு நம்மாழ்வார் கொண்டாடி இருக்கார், எமக்கு புகுமூர் உனக்கு போகுமூர் ஆயித்தே, நான் உள்ள போய் சேவிக்கணும்னு சேவிக்க வேண்டிய, நித்தம் சேவிக்க வேண்டிய பெருமாளுடைய ஊர் நீ அழுதுன் போற ஊரா இருக்கே, என்ன அப்படி நடந்து கொடுத்தோன்னு கேட்கும்போது அந்த பெண் பிள்ளை, இந்த ஊரில் நான் வசிப்பதற்கு எந்த தகுதியும் இல்லை என்னிடத்தில் அப்படின்னு 81 வார்த்தைகள் சொன்னாள். அந்த பெண் பிள்ளை திருக்கோளூரை சார்ந்தவள். திருக்கோளூரில் இருந்தபடி ராமானுஜரை பார்த்து சொன்ன 81 வார்த்தைகளுக்குத்தான் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்று கர்ண பரம்பரையில் வந்த ஆச்சாரியர்கள் சொல்லிக் கொண்டு வருகின்றார்கள். அந்த 81 ரகசியங்கள் ஒன்றுத்துக்கு ஒன்று அடுத்தடுத்து வந்தாலும் இது அடியன் ராமாயண சம்பந்தம் பெற்ற ரகசியங்கள்னு 20 ரகசியங்கள் ஒரு நாள் சொன்னேன். பாகவத சம்பந்தம் பெற்றது ஒரு 20 இருக்கு, அதுல 16 நேத்து சொன்னேன். ஏற்கனவே ஆச்சாரியர் ராமானுஜருக்கு முன்பும் பின்பும் பிறந்த ஆச்சாரியர்களுக்கு சம்பந்தம் பெற்ற ரகசியங்கள் 16 பார்த்தசாரதி சுவாமி சபால சொன்னேன். 11 ரகசியங்கள் ஆழ்வார சம்பந்தப்பட்டிருக்கு, அது திருவான்மியூர்ல சொன்னேன். இப்ப இன்னைக்கு விஞ்சிருப்பது 4 ரகசியங்கள் நேற்று சொல்ல வேண்டியது, இன்னொரு 14 இன்னைக்கு சொல்ல வேண்டியது. 4ம் 14ம் சேர்ந்து 18 இன்னைக்கு சொல்லணும். அப்ப 81ல் இன்னைக்கு 18 சொல்லியிருந்தேன்னா பாக்கி சொல்லியாச்சு.
அதெல்லாம் உங்களுக்கு போக போக யூடியூப்ல வரும். விட்டவா மறுபடியும் அதை கேட்கணும்னு நினைக்கக்கூடியவா பார்க்கலாம். இப்போது நேத்து விட்டு போனதுல முக்கியமான ஒரு ரகசியம், கொண்டு திரிந்தேனோ திருவடியை போலே. திருவடின்னு பொதுவா சொன்னால் அது ஹனுமான் தான். கருடனை சொல்லும் போது பெரிய திருவடி அப்படின்னு சொல்றது வழக்கம். ஆனா இந்த இடத்துல வியாக்கியாத்தாக்கள் பொதுவாக எடுப்பது கருடனைத்தான். திருவடின்னு சொன்னாலும் வாஸ்தவமா எப்படி இருந்திருக்கணும், கொண்டு திரிந்தேனோ பெரிய திருவடியை போலேன்னு இருந்திருக்கணும். ஆனா அந்த பெரியன்னு ஒரு வார்த்தையை நீக்கிவிட்டு திருவடின்னு சொன்னாலும் அது கருடனை தான் குறிக்கும். ஏற்கனவே ஹனுமானை பத்தி சொல்லியாச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கண்டு வந்தேன் என்றேனோ திருவடியை போலே. கண்டேன் சீதையேன்னு சொன்னார்னு முந்தா நேத்திக்கு ஒரு 7:35 சொன்னேன் அது. அதனால அந்த ஹனுமானை பத்தி சொல்லியாச்சு, அந்த திருவடி சொல்லியாச்சு. இப்ப இது பெரிய திருவடி, அதனால கருடனை பத்தி சொல்றார். கருடனுடைய சரித்திரம் என்ன அழகு பாருங்க. ஸ்ரீ மகாபாரதத்துல சொல்லப்பட்டிருக்கு. மகாபாரதத்துல கருட உபாக்கியானம். நம்ம மகாபாரதானே என்ன கௌரவாள் பிறந்தா பாண்டவாள் பிறந்தா 2 பேரும் ஒவ்வொரு சண்டை போட்டா அதுதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அந்த மகாபாரதத்தின் ஆதி பர்வா 18 பர்வாக்கள் அடங்கிய ஸ்ரீ மகாபாரதத்தின் முதல் பர்வாவான ஆதி பர்வால கருட உபாக்கியானம் சொல்லப்பட்டிருக்கு. கருடனுடைய சரித்திரம் சம்பந்தமே இல்லாததை வியாசர் சொல்றார் அப்படின்னு நமக்கு தோணும். இதுக்கு ஆங்கிலத்தில் irrelevant என்று பெயர். சம்பந்தம் பிரசங்கம் இல்லாதத பிராசங்கிகமா சொல்லியிருக்கார். ஏன் அப்படி சொல்லணும்னு கேட்டா பிரசங்கம் இருக்கு, ரெலவென்ஸ் இருக்கு. பாண்டவர்கள் திருதராஷ்டிர புத்திராள் தார்த்தராஷ்டிராள் சண்டை போட்டார். சண்டை போடுவதற்கு காரணம் என்னன்னா, சபையில் ஏமாத்து வேலை செய்து அந்த சகுனியானவன் பாண்டவர்களை தனக்கு தாசர்களாக்க வேண்டும் என்று நினைத்தான். ஏமாத்து வேலை பண்ணி அதற்கு உடன் துணையாக இருந்தவன் ஒத்து போனவன் துரியோதனன். துரியோதனன், துஷாசனன், கர்ணன் எல்லோரும் சகுனிக்கு உடன்துணையாக இருந்து பாண்டவர்களை ஏமாத்தி சூதாட்டம் ஆடி கேம்பிளிங் பண்ணி they wanted to make them subservient to them, கைங்கரியம் செய்யக்கூடிய கைங்கரியப்பரர்களாக ஏமாத்து வேலை செய்து மாற்ற வேண்டும் நினைச்சான். அப்போ பகவான் திரௌபதியின் மானத்தை சம்ரக்ஷணம் பண்ணார். பிற்காலத்தில் ஒரு பெண்மணியை நடுசபையில் அவமானப்படுத்தினதற்காக பழிவாங்குவேன்னு கிருஷ்ணர் திரௌபதி கிட்ட வனபர்வால சத்தியம் பண்ண கணக்கிலே பின்னாடி எத்தனையோ தூது காரியங்கள் செய்தாலும் யுத்தங்கள் நடத்தி பெருமாள் ஜெயிச்சு காமிச்சார். அதுலயும் முதல் நாள் என்ன, அர்ஜுன் சண்டை போட மாட்டேன்னு விட்டான். மாட்டேன்னு ஆத்துக்கு போயிடலாம், இவாளோடலாம் சண்டை போட மாட்டேன், அவர் உடம்பிலும் ஓடுவது ஏ பாசிட்டிவ் தான், என் உடம்பில் ஓடுவதும் ஏ பாசிட்டிவ் தான், பிளட் சேம் பிளட், ஆத்துக்கு போயிடலான்னு விட்டான். அப்போ கிருஷ்ணர் உபதேசம் பண்றார், இல்லப்பா ஆத்மா வேற சரீரம் வேற, சரீரம் அழியும் ஆத்மா அழியாது, கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம், இனிமே வேற பேச விட்டா பேசிட்டே இருப்பேன், நான் சண்டை போட்டு விடுறேன்னு விட்டான். அதனால அது சண்டை போட்டான். அப்போ பெருமாள் இவனுக்கு உபதேசம் பண்றதுக்காக அமிர்தம் கொடுத்தார், கீதாமிருதம் கொடுத்தார். ஏன்னா நம்ம ஒரு ஸ்லோகம் சொல்லுவோம், சர்வோபனிஷதோ காவஹா துக்தா கோபாலநந்தனஹா பார்த்தோ வத்சஹா சுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத். சர்வ உபனிஷதோ காவஹா, எல்லா உபநிடதங்களும் சேர்ந்து ஒரு பசுவாக மாறித்தான். சர்வ உபனிஷதோ காவஹா துக்தா, அதை கடைந்தெடுக்க வேண்டியவன் இடையன் கண்ணன். துக்தா கோபால நந்தனஹா, அந்த பாலானது உபனிஷத் என்கின்ற பசுவிலிருந்து கறக்கப்பட்ட பால் எது? கீதாமிருதம். பகவத்கீதை தான் பாலாம். அதை பருகிய முதல் கன்று குட்டியார்? அர்ஜுனன். அதனால துக்தா கோபாலநந்தனஹா பார்த்தோவத்சஹா சுதிஹி போக்தா துக்தம் கீதாமிருதம் மகது. அப்படின்னா பகவத்கீதையை அமிர்தத்தோடு ஒப்பிட்டு நம்ம பார்த்திருக்கோம். அந்த அமிர்தத்தை கிருஷ்ணர் யாருக்கு கொடுத்தார்? அர்ஜுனனுக்கு கொடுத்தார். எதுக்கு? அதர்மத்தை ஜெயிக்கிறதுக்கு. அதர்மம் என்ன? ஏமாத்து வேலை பண்ண துரியோதனனுக்கு உடந்தமை போன சகுனி. புரிஞ்சுடுதா கதை? இப்ப இதுதான் மகாபாரதத்துல இருக்குன்னு வியாசர். ஏன்? இங்க வினதா என்பவள், அவள் ஈன்றெடுத்த பிள்ளைகள் தான் அருணன் கருடன். வினதாவுக்கு 2 பிள்ளை. நீங்க ஞாபகம் வச்சுட்டே வரணும் நான் சொல்றதெல்லாம். அப்படி கொஞ்சம் அசந்து யார் வரா யார் போறா, இங்க நடக்கிறாளா அங்க நடக்கிறாளான்னு பார்த்துட்டு எல்லாம் போயிடுச்சு கதை. அதனால வினதாவுக்கு 2 பிள்ளை, அருணன் கருடன். அருணன் சூரிய பகவானுக்கு சாரத்தியம் பண்ண ஆரம்பிச்சுட்டார், டிரைவர் ஆயிட்டார். கருடன் பெருமாளுக்கு வாகனமாக போறார். இது ஒரு பக்கம் வச்சுங்க. இந்த வினதாவுக்கு ஒரு தங்கை கத்ருன்னு இருந்தா. அந்த கத்ரு ஈன்றெடுத்த குழந்தைகள் தான் 1000 பாம்புகள். ஆதிசேஷன், வாசுகி, கார்கோடகன், தக்ஷகன், இந்த மாதிரி பாம்புகள்ல 1000 குழந்தைகளை பாம்பா ஈன்றெடுத்தா. இன்னொத்து ஈன்றெடுத்தது பறவைகளை. இத 2 பேருக்கும் காரணமானவர் கஷ்யபர். இப்ப நீங்க உடனே யோசிப்பீள், மனிதனுக்கு பறவை பிறக்குமா, மனிதனுக்கு பாம்பு பிறக்குமா?
இதை நம்ம எந்த ரீதியில பார்க்கணும்னா, இயற்கையில நடந்த கிரியேஷனை இவ பர்சானிஃபை பண்ணியிருக்கா. பர்சானிஃபிகேஷன் ஒரு ப்ராசஸ் இருக்கு. அதாவது ஐயோ அவருக்கு பொறாமை இருக்கா, இல்ல அவரே பொறாமைக்கு ஒரு உருவம் கொடுத்தா அந்த சுவாமி தான் பொறாமை பிடிச்சவர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இதுக்கு அலகாரிக்கல் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவா. சுவாமி வேதாந்த தேசிகன் இந்த காலத்துல ஒரு நாடகமே ரச்சனை பண்ணார். சங்கல்ப சூரியோதயம்னு பேர். அந்த நாடகத்துல யாரெல்லாம் கேரக்டர்ஸ் தெரியுமோ, நம்ம பார்த்த நாடகத்துல கண்ணகி, மாதவி, கோவலன்லாம் இருப்பார். இதுல யார் கேரக்டர்ஸ் தெரியுமோ, விவேகன், துர்மதி, சுமதி, புருஷன், டம்பன், பொறாமை, கோபம், இதெல்லாம் தான் கேரக்டர்ஸ். கேரக்டரே யாருன்னா கோபம், தாபம், இவாள்லாம் தான் அதுல கேரக்டர்ஸா இருப்பா. அதனால இப்பேற்பட்ட அலகாரிக்கல் பிளே என்று இதற்கு ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு தாய் ஈன்றெடுத்தது பாம்புகள், இன்னொரு தாய் ஈன்றெடுத்தது பறவைகள். அப்படிதான் நம்ம பெரியவாள்லாம் பிரிச்சு சொல்றான். இப்போ இந்த வினதா என்பவள், அதாவது பறவைகளை ஈன்றெடுத்த திருத்தாயார், பாம்புகளை ஈன்றெடுத்த தாயார் பேர் என்ன சொன்னேன், கத்ரு. எல்லாரும் அலர்ட்டா இருக்கேள் பாருங்க. அதனால இந்த கத்ருவும் வினதாவும் ஒரு முறை ஏதோ குளத்தங்கரைக்கு போயிருக்கா. போகும்போது ஒரு பசு போயிருக்கு. அது வெளவெளேன்னு இருக்கக்கூடிய பசு. அதுக்கு உச்சை ஸ்ரவஸ் என்று அந்த பசுக்கு பேர். இப்போ இந்த கத்ருக்கு என்னன்னா, கூட பிறந்தவள் தானே, என்ன ஒரு மைத்ரி பாவம் இருந்திருக்கணும், ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்க வேண்டாமா. ஷீ வாண்டட் டு மேக் ஹர் சிஸ்டர் லூஸ் அ பேட்டில், தோக்கடிக்க வேண்டும் நினைச்சா. உடனே சொன்னா, அந்த வெள்ளை குதிரையை பார்த்தியோ? வேணுதா பார்த்தேன். அது எப்படி இருந்தது? வெள்ளையா இருந்தது. வெள்ளை குதிரை வெள்ளையா இருக்கும். அதுதான் இல்லை, அது வெள்ளை குதிரை, வால் மட்டும் கருப்பு. இதை இவ சரியோ எப்படியோ வால் கருப்பா இருந்தானே வெளுப்பா இருந்தானே இவ சொல்லியிருக்கணும். இல்லை நான் பார்த்தது வெள்ளை குதிரை வெள்ளை வால். அதுக்கு அந்த கத்ரு சொல்றா, இல்ல வெள்ளை குதிரை கருப்பு வால். எப்படி ப்ரூவ் பண்றது? நாளைக்கு இதே சமயத்துல அந்த குதிரை வரும். நான் சொன்னது ஜெயிச்சா நீ எனக்கு தாசி ஆகணும், நீ சொன்னது ஜெயிச்சா நான் உனக்கு தாசி ஆயிடுறேன்ட்டா. இதுதான் ஒத்துப்போச்சு. ராத்திரி என்ன பண்ணா இந்த கத்ரு, தன்னுடைய பாம்புகளாக இருக்கக்கூடிய குழந்தைகளை அழைத்து, கருப்பா இருக்கக்கூடிய அந்த பாம்புகள், அந்த குதிரையின் வால்ல இருக்கக்கூடிய ரோமங்கள்ல போய் நீங்க அப்படியே சுத்திக்குங்க. தூரக்கேந்து பார்த்தா அது கருப்பு வால் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டா. அந்த முதல்ல அந்த பாம்புகள் மாட்டேன்னு எடுத்து, பாம்புகளுக்குன்னு அதுகளுக்குன்னு ஒரு அசோசியேஷன் இருக்கு. அந்த பாம்புகள் அசோசியேஷனுடைய சேர்மன் சொல்லிட்டார், இதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு விட்டார். அந்த திருத்தாயா சாபம் கொடுத்துட்டா. எப்போது தாய் பேச்சை கேட்கவில்லையோ, பிற்காலத்தில் அர்ஜுன வம்சத்தில் வரக்கூடிய ஜனமேஜயன் என்கின்றவன் சர்ப்பசத்திரம்ங்கிற யாகம் பண்ணும்போது நீங்கள் செத்து போவேள். அம்மாவே சாபம் கொடுக்குறா. உடனே இந்த குழந்தைகள் சரி அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருத்துன்னு சொல்லிட்டு எல்லாம் ராத்திரி போய் அந்த வால்ல போய் மறைஞ்சுக்கிறது. அடுத்த நாள் அந்த குதிரை போகும்போது பாரு, அந்த கத்ரு சொல்றா, வினதா பத்தியா வெள்ளை குதிரை கருப்பு வால், வெள்ளை குதிரை கருப்பு வால், நீ இனிமே எனக்கு தாசி. ஏமாத்தி தாசி ஆக்கிட்டா. அப்ப அவ தாசி ஆயிட்டானா அவளுக்கு பிறந்த குழந்தைகள் கருடனும் அருணனும் தாசர்கள். அப்போ கருடன் ஒரு நாள் கேட்கிறான், அம்மா நம்ம தாசத்துவத்திலேருந்து விடுவிக்கணும்னா என்ன பண்ணணும், உங்க சித்திக்கிட்ட போய் கேளுனா. கத்ரு சொல்லிட்டா, எனக்கு தேவாமிர்தம், தேவர்கள் லோகத்துல இருக்கக்கூடிய அமிர்தத்தை கொண்டாடினார். கருடன் போராடி அந்த அமிர்தத்தை கொண்டு வந்து தாசித்வத்திலேருந்து தன்னை மீட்கிறார். இங்க என்ன யோசிச்சு பாருங்க, கௌரவர்கள் பாண்டவர்களை சகுனி என்கின்றவரை கொண்டு ஏமாத்தி சூதாட்டத்துல ஜெயிச்சா. கத்ருங்கிறவளும் வினதாவையும் அவர் குழந்தையையும் ஏமாத்தி ஜெயிச்சா. பாம்புகளை கொண்டு கத்ரு ஜெயிச்சாளா? அங்க பாம்பு கொடியோன் துரியோதனன். இங்க தாசத்துவத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக இவன் கொடுத்தது அமிர்தம், அங்க கிருஷ்ணன் கொடுத்தது கீதாமிருதம். அந்த சாமியா இருக்கா. அதனால மகாபாரதத்தை வியாசர் கொடுப்பதற்கு பூர்வம் கருடனுடைய கதையை சொல்லுவதற்கு காரணம், மினி மகாபாரதத்தை புரிஞ்சுக்கோங்கோ, அப்போ உங்களுக்கு பெரிய மகாபாரதம் புரியும்னு. அதனால கருட உபாக்கியான மகாபாரத கதையே. அந்த கருடனுடைய சரித்திரத்துல கருடன் அமிர்தத்தை மீட்டெடுத்தால் தான் அவர் தாசித்வத்திலிருந்து விடுவிக்க முடியும். அதுக்கு தேவலோகத்துக்கு போறார். இந்திரன் அப்படிலாம் கொடுத்துருவானா? will he part away with his priceless wealth? No, he wouldn't do it. அவன் என்ன பண்ணா, நிறைய டெஸ்ட் வச்சான். ஒரு இதெல்லாம் நான் கருட உபாக்கியானம் நீங்க யூடியூப்ல போட்டேன்னா சொல்லியிருக்கேன், 2.5 மணி நேரம் சொல்லியிருக்கேன். ஒரு சக்கரம் சுத்தின்னு இருக்கும், அதுல கருடன் உள்ள போவார், அதுல தினராத்திரி இருப்பா. கருடன் எப்படியோ எல்லாரையும் ஜெயிச்சு இந்திரனோட சண்டையை போட்டு, அப்ப இந்திரன் என்ன ஆகும்னா, இந்திரன் வஜ்ராயுதத்தால அடிப்பான். அப்ப கூட கருடன் நல்லா ஜெயிப்பார். அப்ப அவருடைய சிறகுலேருந்து ஒரு சின்ன ஃபெதர் அப்படி போகும்.
அப்போ அவர் வெற்றிக்கு, இப்போ ஆங்கிலத்தை சொல்றா ஆடிங் ஃபெதர் டு ஒன்ஸ் கேப் சொல்றா பாருங்க, அந்த மாதிரி ஒரு வெற்றிக்கு வாகை பூ சுடுற மாதிரி ஒரு சின்ன ஃபெதர் இருக்கு. நல்ல ஃபெதர், அழகான சிறகுக்கு பர்ண, நல்ல பர்ண, சுபர்ண என்று பெயர். அதனால்தான் கருடனுக்கு சுபர்ணோ கருத்மான் என்று பெயர். கருடன்ற பெயரை கொண்டு வினதாவின் பிள்ளை வைனதேயன் என்கின்ற புகழை கொண்டு இவர் அமிர்தத்தை மீட்டெடுக்கணும்னு போறார். அந்த அமிர்தத்தை மீட்டெடுக்கும் போது என்ன ஆகுது, அந்த அமிர்த கலசத்தை எடுத்துக்கிறார். அப்ப இந்திரன் சொல்லிட்டா, நீ ஜெயிச்சுட்டப்பா, ஆனா ஒண்ணும், நீ பூலோகத்துல போய் பாம்புகளா இருக்கக்கூடிய உன் பிரதர்ஸ் கிட்ட கொண்டு இந்த அமிர்த கலசத்தை வச்சுட்டு நீ திரும்பி பார்க்க கூடாது, வச்சுடணும். அவ ஏதோ எடுத்துக்கிறா, எடுத்துக்காம போறா, நீ அப்புறம் பார்த்துக்கோ, விட்டுட்டு வந்துடும், இதுதான் உன்னுடைய கடமை. கருடன் சொன்னார், இது நல்ல ஜென்டில்மேன் அக்ரிமெண்டா இருக்கு, நான் அவ கிட்ட கொண்டு வச்சோன்னு அவ என்ன பண்ணிக்கிட்டோம்னு சொல்லிட்டு வெளியில வரும்போது ரொம்ப அழகா ஒருத்தர் இருக்கார். இந்த மாதிரி அழகா ஒருத்தர் அவர் பார்த்ததே கிடையாது கருடன். அப்பா என்ன ஜெகஜோதியா இருக்கார், கண்டவாற்றால் தலதே உலகென நின்னான், 1000 சூரியர்கள் ஒன்று சேர்ந்தார் போல் இருக்கக்கூடிய கிரீடம், அழகான மகர குண்டலங்கள், அழகான புன்முறுவல், அழகான குழி விழருது, அழகான நேத்திரங்கள், எள்ளு பூ போல மூக்கு, ஐயோ அழகோ அழகு, நீ ரொம்ப அழகா இருக்கீர் அப்படின்னார். எதிர்க்க இருக்கக்கூடிய நிறைய பேர், மெனி ஹவ் டோல்ட் மீ திஸ், வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்டார். ஐ எம் மிஸ்டர் நாராயண், என் பேர் நாராயண்பா அப்படின்னு சொன்ன உடனே பெருமாள் சொன்னார், நீ நன்னா எனக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குற, தேங்க்யூ, உனக்கு நான் ஒரு வரம் கொடுக்குறேன், நீ உனக்கு என்ன வேணுமோ கேளு, நன்னா இப்படிலாம் சண்டை போட்டிருக்கேன், இந்த மாதிரி ஒரு வீரத்தை நான் பார்த்ததே கிடையாது கருடா, உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு. அதுக்கு கருடன், நான் கூட இவ்வளவு அழகா இருக்கக்கூடியவரை பார்த்ததே கிடையாது, நான் உனக்கு ஒரு வரம் கொடுக்குறேன், நீ கேளு. எப்படி பாருங்க, இவர் ஒரு வரம் கொடுக்குறார், அவர் ஒரு வரம் கொடுக்குறார். அப்போ பெருமாள் சொன்னார், நான் ஒரு வரம் கேட்கணும் இல்லையா, நான் கேட்கிறேன், இனிமே நீ எனக்கு கீழே இருக்கணும். கருடன் எமோட்டிகான் இந்த வாட்ஸ்ஆப்ல எப்படி இருக்கும் பாருங்க, பார்த்திருக்கல, அது இப்படி போட்டுட்டார். பெருமாள் அதற்கு இன்னொரு எமோட்டிகான், எல்லாருக்கும் இப்ப அஞ்சலி முதிரை வந்துடுத்து, எல்லாருக்கும் ஒரே வைஷ்ணவ சம்பிரதாயம், கை கூப்பிடுறார், இவர் இப்படிங்கிறார், அவர் அப்படிங்கிறார். இப்ப பெருமாளுக்கு கீழே கருடன் இருக்கேன்னு சொல்லிட்டாரா, இப்ப பெருமாள் சொன்னார், உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு. கருடன், நான் உனக்கு மேல இருக்கணும். பெருமாள் ஓகேன்னு விட்டார், கீழேயும் இருக்கணும் மேலேயும் இருக்கணும், எப்படி ரெண்டு நடையும், கீழே வாகனமா இருந்தார், மேல கொடியோனாகி விட்டார். பையுடை நாக பகை கொடியானுக்கு பல்லாண்டு கூறுதுமே, ஆழ்வார் எடுத்தார, கருடன் கொடியில வந்துட்டார். அதனால்தான் தேசிகன் கருட துவஜ தோஷாய கீதோ கருட தண்டகா, மேல கொடியில வந்துட்டார், கீழே வாகனமாயிட்டார். அப்போ பெருமாள் அவனை கீழே வச்சுட்டார், மேலையும் வச்சுட்டார். கரெக்டா? அத சொல்றா இந்த பெண் பிள்ளை, பெருமாளிடத்தில் வரம் கொடுத்து கேட்கக்கூடிய அளவுக்கு எனக்கு சாமர்த்தியம் இருக்கா, கொண்டு திரிந்தேனோ திருவடியை போலே, கொண்டு திரிந்தேனோ, எங்க போனாலும் வந்துருவார். இப்போ நம்ம ஓலாக்கெல்லாம் புக் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, முதல்ல அது எங்க நீங்க போக போறேன்னு அது கேட்கும், டிராப் பாயிண்ட்டை கேட்கும். முதல்ல நீங்க இருக்கிறத செலக்ட் பண்ணணும், மிக்க இறைநிலையும் மெய்யாம் உயிர்நிலையும், ஜீவாத்ம தத்துவத்தை சொல்லிட்டு பரமாத்ம தத்துவத்தை சொல்லணும். இப்ப இருக்கிற இடம், போக வேண்டிய இடம் சொல்லிட்டேன்னா அது அடுத்தது கேட்கும், எப்படி நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு அது எந்த மாதிரி வாகனம், அது ரொம்ப சின்ன வாகனமா, நடுத்தரமா, மத்தியம புருஷனா, உத்தம புருஷனா, பெரிய வாகனம் எடுத்துக்க போறலாம். இதெல்லாம் ஆன பிறகு எப்படி துட்டு கொடுப்பேள், பணம் எப்படி கொடுப்பேள், அதாவது அவனுக்கே அது வங்கியில போயிடுமா, இல்லாட்டா கைப்பட நீங்க அவருக்கு சம்பாவனை பண்ணி அபிவாதையை சொல்லணுமா, அது 3வது. இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்க கிளிக்குன்னு பண்ணோம்னா அது காமிக்கும் 5 நிமிஷம் பொறுத்தருள வேண்டும், நீங்கள்லாம் ஆர்த்த பிரபத்திக்காரால், திருப்த பிரபத்திக்காரால், ஆர்த்த பிரபத்தி மாதிரி உடனே கிடைக்காது, அப்படி 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, 10 நிமிஷம். அப்ப அவர் ஃபோன் பண்ணுவார், ஃபோன் பண்ணிட்டு நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க. நான் என்ன பண்ணிட்டு அவர்கிட்ட நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க. டிரைவரை நான் கேட்டு விட்டுருது, ஏன்னா அவர் நம்ம சொல்ற இடத்துக்கு போக மாட்டேங்கிறார், அதனால அவர் சொல்ற இடத்துக்கு நம்ம போயிட்டோம்னு வச்சோம், அவராத்திலே போய் தங்கிடலாம். அதனால அவர் கேட்பார், அடுத்தது கேட்பார், நீங்க ரூபாயா கொடுக்குறீங்களா, இப்படி கொடுக்குறீங்களா, அப்புறம் இவ்வளவு கேள்வி கேட்டுட்டு கேன்சல் பண்ணிடுவார். எல்லாம் நம்ம மெனக்கெட்டு பதில் சொல்லி அபிவாதைய ஆங்கிரச ஆம்பரீஷ பிரவரம் கோத்திரம் எல்லாம் சொன்னோன்னு பார்த்தா கேன்சல்டுன்னு வரும். அடப்பாவி, இவ்வளவு நாள் இதை கேட்டியா? அந்த மாதிரி இல்லையாம் கருடன். பெருமாள் கண் அசைஞ்சா வருவார். அதனால பெண் பிள்ளை சொல்றா, பெருமாளுடைய கஞ்சாடை பார்த்து எங்கும் திரிந்தேனோ, கொண்டு திரிந்தேனோ திருவடியை போலே. இன்றளவும் கோவில்கள்ல என்ன வாகனம் இருக்கட்டும், அந்த கருட வாகனம் கருட சேவைக்கு சமம் எதுவுமே கிடையாது. தீட்சிதர் எடுக்கிறார், கலிதோஷஹர தீர்த்த பிரபாவ குரு குஹாதினதம் கபில சுகாதி சன்னுத கருடவாஹாதி ரூடம் வரதராஜமுபஸ்மஹே வனஜா
சனாதி பூஜிதம் வரதராஜம். அழகான சேவை காஞ்சிபுரத்தில் வரதராஜர். இன்னும் அவர் கொஞ்சம் சீசனை மாற்றி டிசம்பரில் வச்சிருக்கலாம், மேலே தகதகான்னு வச்சு பாருங்க. அதுதான் அவர்கிட்ட அவர் பொறுத்துக்கிறார். கருடனை பற்றி தேசிகன் எடுக்கிறார். வாகனமாகவும் இருக்கார், கொடியாகவும் இருக்கார், கைங்கரியம் பண்றார். யோயம் தத்தே ஸ்வனிஷ்டம். இந்த ஸ்லோகத்தை சொன்னால், தேசிகனுடைய கருட பஞ்சாசத்தை சொன்னால் சர்ப்ப மந்திராதிகள்லாம் இருக்கு, கருட மந்திரம் இருக்கு. அதனால சர்ப்பங்கள் அண்டாது. சிவபக்தர்களுக்கு ஒரு க்ஷேத்திரம் திருவையாறு கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருவையாறுல சிவபெருமானுக்கு பேர் என்ன? பஞ்சநதீஸ்வரர். அம்பாளுக்கு பேர் என்ன? எல்லாம் டிப்ஸ்ல இருக்கு. தர்ம சம்வர்தினி நன்னு கண்ண தல்லி நா பாக்யமா நாராயணி தர்மாம்பிகே. தியாகராஜர் எடுக்கிறார். அந்த சிவன் கோவில்ல ஆட்கொண்டான் அப்படின்னு ஒரு சந்நிதி உண்டு. கிராமத்துல இருக்கக்கூடியவாள்லாம் வந்து பாம்பு தேளெல்லாம் தீண்டாம இருக்கிறதுக்கு வருஷா வருஷம் வருவா. இது சிவக்ஷேத்திரம். பெருமாள்ல இந்த ஸ்லோகத்தை கேட்டாலே உங்களுக்கு பாம்பு, அதுக்காக நீங்க மெனக்கெட்டு ஸ்னேக் பார்க் போகாதீங்க, சொல்லிவிட்டார். கருடனை பத்தி சொல்லியிருக்க. அது எடுக்கிறார். யோயம் தத்தே ஸ்வனிஷ்டம் வஹனமபி வர ஸ்பர்ஷிதோ ஏன யஸ்மை யஸ்மாத் யஸ்யாஹவ ஸ்ரீர் விதததி பஜனம் யத்ர யத்ரேதி சந்தஹ பிராயோ தேவஸ்ஸ இத்தம் ஹரிகருடபிதா கல்பிதா ரோஹவாஹ ஸ்வாபாவ்ய ஸ்வாத்மபவ்யஹ பிரதிஷது சகு நிர்பிரம்மண சப்ரம்மதாம்னஹ அப்படின்னு எடுக்கிறார் தேசிகன். இது ஒரு ரகசியம். அடுத்தது கொஞ்சம் வேகமா போயிடுறேன், நிறைய இருக்கு. அடுத்தது எடுக்கிறா பெண் பிள்ளை. கர்மத்தால் பெற்றேனோ ஜனகரை போலே. கர்மத்தால் பெற்றேனோ ஜனகரை போலே. ராமானுஜரை பார்த்து சொல்றா, திருக்கோளூர்ல வசிப்பதற்கு எனக்கு என்ன தகுதி? கர்மத்தால் பெற்றேனோ ஜனகரை போலே. ஜனகங்கிறது ஒரு பட்டம், ஞாபகம் வச்சுங்க, ஒரு போஸ்ட். சிஎம், பிஎம், எஃப்எம், அந்த மாதிரி ஒரு போஸ்ட். அதை அலங்கரித்த ஒரு பெரிய ராஜாவுக்கு சீரத்வஜன் அப்படின்னு பேரு. நேபாளத்தை ஆண்ட ராஜா. அந்த ராஜா சீரத்வஜன் ஜனகன். அதனால் சீரத்வஜ ஜனக அப்படின்னு ஜனகங்கிற பட்ட பேர் இருக்கும். மிதிலா தேசத்தை ஆண்டு வந்தார். இன்றைய காலத்து நேபாள் என்கின்ற நாடு. அந்த ஜனகர் சிறு வயதிலிருந்தே ரொம்ப கர்மயோகியா இருந்தார். நம்ம தேசத்தையும் ஆண்டு வரக்கூடிய ஒரு சுவாமி கர்மயோகி தான். அவருடைய திருத்தாயார் இன்று பரமபதித்திருக்கிறாள். அப்போ யோசிச்சு பாருங்க. நானே எனக்கு ஒரு ஆசை, இன்னைக்காவது நம்ம பிஎம் ஆக மாட்டோமா? பிஎம் ஆனா முதல்ல வீட்டில் இருக்க வாழெல்லாம் கொண்டு டெல்லி கூட்டுன்னு வந்துடுவேன். நான் எப்படி இருப்பேன்னு சொல்றேன் கேளுங்க. முதல்ல அவளுக்கெல்லாம் ஒரு வேலை வாங்கி கொடுத்துருவேன் இல்லையா? அவளையும் கிட்டத்தட்ட மினிஸ்டர் அளவுக்கு ஆக்கிடுவேன். இது மனுஷனுடைய புத்தி. நான் யாரையும் தப்பு சொல்றேன், குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க. நானே அப்படி பண்ணுவேங்கிறேன். ஆனா ஒரு உலகத்திலேயே ரொம்ப பெரிய தேசம், மக்கள் தொகையை கொண்ட தேசம், அவர் வீட்டுல தாயார் இல்லை. ஒரு சின்ன வீட்டுல ஓரமா தன்னுடைய காரியத்தை செய்து வராள்னு சொன்னா, தாய்க்கு எப்பேற்பட்ட குணம் இருக்கணும், அந்த குணத்தை எப்படி பிள்ளைக்கு கொடுத்துருக்கணும் இல்லையா? பிராட் அப்னு இப்போ ஒரு வார்த்தை ஆங்கிலத்தை சொல்றோம். பெற்றோர்கள் கொடுக்கக்கூடிய வேல்யூஸ் தான் குழந்தைகளுக்கு இருக்கும் இல்லையா? அந்த ஒரு எளிமை கொடுத்துருக்காளே, அதனால அந்த ஒரு திருத்தாயார் பரமபதித்த தினம் இன்று. அந்த ஒரு தாயாருக்கு தஸ்யை ஜனன்யை நமஹான்னர் ஆதிசங்கரர் மாத்ருகா பஞ்சகத்துல. பேர்பட்ட தாய்க்கு நம்ம நமஸ்காரம் பண்ணணும். பேர்பட்ட ஒரு உயர்ந்த தாய். அந்த விதத்தில் இந்த இடத்துல சொல்றார், அந்த ஜனகர் எப்பேற்பட்ட கர்மயோகிங்கிறார். ஜனகர் வாழ்ந்தது ராமர் காலத்துல, கரெக்டா? நீங்க அப்படித்தானே கேள்விப்பட்டிருக்கேள்? நானும் அப்படிதான் பட்டிருக்கேன். ராமர் காலம். கிருஷ்ணர் பகவத்கீதையில அர்ஜுனனை பார்த்து சொல்றார், கர்மண்யைவஹி சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகாதயா. போன ஜன்மத்து மாமனார ஞாபகம் வச்சுன்னு சொல்றார். கர்மயோகத்தில் சிரேஷ்டரான ஜனகர். வேலை ஃபர்ஸ்ட் நம்ம டியூட்டி கான்சியஸா இருக்கு. அந்த காலத்துல போர்டில் எழுதுவா, ஒர்க் இஸ் வர்ஷிப். வேலையை ஒழுங்கா பண்ணணும். என்ன வீட்டு வேலை இருந்தாலும் நம்ம உத்தியோகத்துக்கு போயிட்டோம்னா ஆனஸ்டா சின்சியரா வேலை பார்க்கணும். அதுதான் கர்மயோகத்துக்கு உண்டான ஒரு சிறப்பு. அந்த கர்மயோகத்துல மமக்காரம் இருக்கக்கூடாதுங்கிற, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நான் செய்தேன்னு இருக்கக்கூடாதான். நீங்க யாருடைய போனுன்னு கேளுங்க, எம் போன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது பகவான் கொடுத்த பல பொருள்களில் ஒன்று, இது சிருஷ்டியில இருக்கு, இப்படி இல்லாம நான் சொல்லுவேன். ஜனகர் மமகாரம் அற்றவராக வாழ்ந்தார். தன்னுடையது என்கின்ற பொருள் இல்லாமல் வாழ்ந்தார். அது எப்படி தெரியறதுன்னா, ஒரு தடவை யாக்ஞவல்கர் என்கிற ரிஷி
மிதிலா நகரத்துல ஒரு மாயாக்னியை மூட்டும் போது எல்லாரும் ஓடுறா. என் பொருளை காணோம், மெர்சிடிஸை காணோம், ஓடியை காணோம், என்னோட BMW காணோம்னு ஓடும்போது ஆச்சாரியன் சொல்றார், நீ உந்த போய் காப்பாத்திக்கோ ஜனகா. ஜனகர் சொல்றார், எரிவது மிதிலை, அதில் என்னுடையது என்பது எதுவுமே இல்லையே. பிரதீப்தாயாம் மிதிலாயாம் நமே கிஞ்சித் பிரதஹ்யதே. அப்பேற்பட்ட கர்மயோகத்தில் சிரேஷ்டர் ஜனகர். அந்த ஜனகருக்கு ஒரு பரிசு கொடுக்க வேண்டும் என்று நினைத்த உலகத்தின் தாய் ஜெகன்மாதா மகாலட்சுமி அவருக்கு பூமி மேலே ஒரு பெண்ணாக சீதா, மைதிலி, ஜானகி, வைதேகி என்கின்ற பெயரோடு பிறந்தாள். ஜானகி சேட்ட பேட்டகா ஜானகி தாயார் பிறந்தாள். அந்த ஜனகருக்கு என்ன இல்லைன்னு சொன்ன? மமகாரம். மமன என்னுடையது, என்னுடையது என்கின்ற எண்ணம் இல்லைன்னு சொன்னேன். அந்த ஜனகர் சீதைய கன்யகாதானம் பாணிகிரகணம் ராமருக்கு பண்ணி கொடுக்குறார். என்ன சொல்ற தெரியுமோ? இயம் சீதா மமசுதா, இது எம் பொண்ணுங்கிறார். என்ன சார் இது? இப்பதான் அவருக்கு மமகாரம் இல்லைன்னு சொன்னேன். சீதையை கொடுக்கும்போது மமன்னு சொல்றாள், எம் பொண்ணுங்கிறாரேன்னா என்னது என்கின்ற எண்ணம் இல்லாத ஜனகர் வாயில கூட என் பொண்ணுன்னு அவ வர வச்சுட்டானா அவ எப்பேற்பட்ட பொண்ணா இருந்திருப்போம். when will you call somebody my son or my husband? அவ நல்ல இவ, ஐயோ இது என் குழந்தைன்னா சொல்லுவோம். ரொம்ப அஷடா இருந்ததுன்னா யாருதுன்னே தெரியல, யாரோ பெத்துட்டு போயிருக்கா, இது அப்பா அம்மாவே ஒதுக்கி வச்சிருவா. மமசுதா, கர்மயோகத்தால் சொல்றா இங்க, கர்மத்தால் பெற்றேனோ ஜனகரை போலே, கர்மத்தால் பெற்றேனோ ஜனகரை போலே. பிண விருந்திட்டேனோ கண்டா கர்ணனை போலே. கண்டா கர்ணன் அவனுடைய ஒரிஜினல் பேரே நமக்கு தெரியாது, இதெல்லாம் பின்னாடி வந்த காரண பெயர். கண்டா கர்ணன் அவனுக்கு, அவன் தீவிர சிவபெருமான் மகாதேவன் ருத்ரமூர்த்தியுடைய பக்தனாக இருந்தான். சிவபெருமானுடைய பக்தனாக இருந்தான். ஆனா நாராயணன் மேல துவேஷம். எந்த ஒரு தெய்வத்து மேலே துவேஷம் இருக்கக்கூடாது. துவேஷம் இருந்தது. அது எந்த அளவுக்கு துவேஷம்னா, யாராவது நாராயணன் ஆரம்பிச்சுட்டான்னு வச்சுக்கோ, நாராயணனேனா அவன் காது கேட்கவே பிடிக்காதான். அதனால அவன் என்ன பண்ணிட்டான்னா, ஒரு கயிறு ரெண்டுத்துலயும் மணி கட்டி காதுல இப்படி தொங்க விட்டுட்டான். இந்த கண்ணாடியிலேயே ஒண்ணு வரும் பாருங்க, தொங்குமே, அந்த மாதிரி இப்படி போட்டான். இப்ப யாராவது நான் அப்படின்னு ஆரம்பிச்சா கிடுகிடுன்னு ஆட்டுவான். அந்த நகாரம் காதுல விழக்கூடாதுங்கிறதுக்காக கர்ணத்தில் கண்டை போட்டு கொண்டிருந்தான். கண்டா கர்ணன் என்று பெயர் அவனுக்கு. அவன் சிவபெருமானிடத்தில் ஆழங்கால் பட்டிருந்து நாராயண துவேஷத்தோடு கைலாயத்தில் இருந்தார். சிவன் பாவம் திருத்தி பார்த்தார் அவனை, இப்படிலாம் வச்சுக்காதப்பா, நாராயணன் நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ப்பா, ஈவினிங்லாம் 2 பேரும் மீட் பண்ணி ஜாலியா பேசுவோம். அவர் மேல உனக்கு என்னப்பா, அவரும் நல்ல கிருஷ்ணன் மாதிரி ஜாலியா வரார், ராமரா வரார், அவர் மேல எனக்கு அதெல்லாம் இல்ல, அவன் பேரை சொல்லாதீங்கோ, சிவபெருமானே நாராயணன் ஆட்டுவான். அப்படி இருந்தான் இந்த கண்டாகர்ணன். ஒரு தடவை என்ன எடுத்து அவன் கிட்டத்தட்ட பிசாசு கோலத்துல இருந்தான், கணங்களுக்கு நடுவில் பிசாசு கோலத்துல இருந்தான். ஒரு நாள் அவனுக்கு ஏதோ வாழ்க்கையில ஒரு எண்ணம், சார் எவ்வளவு வாட்டி இது, எவ்வளவு தடவை இப்படியே இருக்கிறது, அடுத்த பிறப்பு கூடாதுங்கிற எண்ணம் வந்துடுச்சு. உடனே சிவபெருமான் கிட்ட போய் கேட்டான், சிவபெருமானே எனக்கு மோட்சம் கொடுங்க, இவ்வளவு நாளா உங்களுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன், கொடுங்க. கொஞ்சம் சொல்லிட்டார், டிபார்ட்மெண்ட்டே வேற. மோட்சம் இச்சேது ஜனார்தனாத், ஜனார்தனன் நாராயணனை நீ வெறுக்கிறியே, அவர் தான் மோட்சத்துக்கு அதிகாரின்னு. அப்படியா சார், என்னுடைய இவ்வளவு நாளா தெரியாம போயிடுது, இப்ப எனக்கு மோட்சம் வேணும், நான் என்ன பண்றதுன்னு. முதல்ல கண்டை, அந்த கர்ணத்துலேயும் கண்டை எடுன்னு சிவன் சொன்னோன்னு எடுத்து போட்டான். நான் கிருஷ்ணர்கிட்ட போயிட்டுமா, கிருஷ்ணர் இப்ப எங்க இருக்காரு, துவாரகால இருக்க, நீ அங்கெல்லாம் போகாத, இன்னும் கொஞ்ச நாள்ல அவர் வர போறார். ஏன்னா சிவபெருமான் இடத்தில் கண்ணனும் அவருடைய பத்னி ஜாம்பவதியும் குழந்தை பேறு பெற வேண்டும் என்பதற்காக கைலாச யாத்திரை பண்ணியிருக்கார். ஜாம்பவதியும் கண்ணனும் சிவபெருமானை நோக்கி கைலாசத்துக்கு வரும்போது சிவபெருமானை தொழுது சிவபெருமான் ஆசீர்வாதம் பண்றார், கவலைப்படாது, என்னுடைய அம்சமாக ஒரு பிள்ளை பிறக்கும். பிற்காலத்துல ஷம்பு என்கின்ற சிவபெருமானுடைய அம்சமாக பிறந்தபடியால் அந்த குழந்தைக்கு ஷாம்பன் அப்படின்னு பேர் வருது.